முட்டை லவர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன். முட்டை பொடி மாஸ் சாப்பிட்ருக்கீங்க, முட்டை பொடி மாஸோட தொக்கு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடாதவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சுடனதும் அடித்து வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை ஃபஸ்ட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடஞ்சா பரவாயில்ல, நம்ம பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை பொடி மாசை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமான முட்டை பொடி மாஸ் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.